சோ இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்து கேம்பெயின் பண்றாருன்னா அவருக்கு பிரஷர் இருக்கு, வெளியே வர வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. விஜய் கரூர் இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி அதான் பண்ணிட்டு இருந்தாரு. பிரச்சனைகள் வரும்போது டைவர்ட் பண்ணுவார். பிரச்சனை எதையும் பேசாம விஜய் அங்க வராரு, இங்க வராரு, இன்னும் 3 மணி நேரத்துல அங்க வந்து சேர்ந்துருவாரு, இந்த மாதிரியான கதையை பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு 15 இஷ்யூ அடிக்கி வச்சுட்டு போவார். பேப்பரை பார்த்து ஒரு 15 பிரச்சனையை வரிசையா பட்டியலிட்டு சொல்லிட்டு போயிருவார். அப்புறம் அதை எடுத்து பேசிட்டு இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆக்சுவல் இஷ்யூ வந்து டைவர்ட் ஆயிட்டு இருந்தது. அது மட்டும் பண்ணல விஜய். அது போக என்ன பண்ணுவார்னா, இப்ப எதிர்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான இஷ்யூ எடுத்து பெருசாக்குறாருன்னா அந்த இஷ்யூவை இவர் கையில் எடுப்பார். இது கிளியரா புரிஞ்சுக்கும். இவர் ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூவை கையில் எடுக்க மாட்டார். அந்த இஷ்யூவை இவர் கையில் எடுத்து பெருசாக்க மாட்டார். எதிர்கட்சி தலைவர் ஒரு இஷ்யூவை கையில் எடுத்தாருன்னா அதை கையில இருந்து பறிப்பார். டாஸ்மாக் ரைட்ல நடக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு. அப்ப அந்த இஷ்யூவை இபிஎஸ் எடுக்கிறார். 2 days கழிச்சு அதை இவர் கையில் எடுக்கிறார். அதே மாதிரி கஸ்டோடியல் டெத் ஃபர்ஸ்ட் இபிஎஸ் கையில் எடுக்கிறார். 2 days கழிச்சு நம்ம விஜய் கையில் எடுப்பார். அவரா எந்த இஷ்யூவும் கையில் எடுக்க மாட்டார். இப்ப நம்ம தாவேகா அட்டாக் பண்ணும்போது தாவேகா நண்பர்கள்லாம், நீங்க திமுகவோட பி டீம், இன்னைக்கு யாரு கவர்மெண்ட் அங்க நடந்துட்டு இருக்கு அவங்கள பத்தி நீங்க பேச வேண்டியதானாங்க. திமுக ஆட்சியில என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு அதை பத்தி பேச வேண்டியதானாங்க. ஏங்க விஜய் பத்தி பேசுங்க கேட்பாங்க. நீங்க இதெல்லாம் சரி பேசுனீங்க, நீங்க தான் பெரிய திமுக எதிர்ப்பாளராச்சே, பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய கட்சியாச்சே, நீங்க என்ன எப்ப பேசுனீங்க திமுகவை பத்தி? ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களா? ஒரு இஷ்யூ அந்த பசங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட அழுத்தம் இவங்க மேல போடும்போது கடைசியில எடுப்பாங்க. இல்லைன்னா அதிமுக ஸ்ட்ராங்கா ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்கன்னா அவங்க கையில இருந்து பறிப்பாங்க அதை. சோ அப்ப என்ன ஆகும்? எதிர்ப்பு ரெண்டா உடஞ்சிடும். இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து செஞ்ச வேலை அதுதான். இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வேலையை செய்ய முடியல, சைலண்டா 1 month உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப திரும்ப அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கு இப்ப. சோ அதனால இப்ப அண்டர் பிரஷர் டக்கு டக்குன்னு இறங்குறாங்க, வெளில வராங்க இப்ப எல்லாம். ஓகே, இப்போ அங்க இருந்து